வணக்கம் மக்களே, நான் உங்கள் ஸ்ரீதர். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சில்லி ஃபிஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்றத தான் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பன்னீர் பிரியாணி பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 kg பண்ண போகிறோம். 1/2 kgக்கு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ நான் பிரியாணி ரைஸ் எடுத்திருக்கேன். அதை 2 அலசு நல்லா அலசிட்டு அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 3 மீடியம் சைஸ் தக்காளி வெட்டி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பன்னீர் பார்த்தீங்கன்னா 200 கிராம் எடுத்திருக்கேன் 1/2 கிலோ ரைஸுக்கு. உங்களுக்கு வேணும்னா 250 கிராம் கூட எடுத்துக்கலாம். நான் ஏன் 200 கிராம் எடுத்திருக்கேன்னா கொஞ்சம் அதிகமாக போட்டோன்னா அந்த மில்கி ஸ்மெல் வரும், அதனால நான் 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் 250 கிராம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1/4 கட்டு கொத்தமல்லி, 1/4 கட்டு புதினா எடுத்திருக்கேன். 4 பச்சை மிளகா, 1/2 லெமன் எடுத்திருக்கேன். தேவைப்பட்டதுன்னா ஆட் பண்ணிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 ஏலக்காய், 5 கிராம்பு, 2 மீடியம் சைஸ் பட்டை எடுத்திருக்கேன். அப்புறம் 1/4 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், தயிர் 100 ml. அடுப்பை பற்ற வச்சு நம்ம 1/2 கிலோ பிரியாணி செய்ய தேவையான நம்ம பாத்திரம் எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ 1/2 கிலோ பிரியாணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 120 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் தான். ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் இதை ஆட் பண்ணிடலாம். லைட்டாக எண்ணெயில் வதக்கிப்போம். இப்போ நம்ம ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆனியனை நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நம்ம இதை வதக்கிப்போம். ஆனியன் பார்த்தீங்கன்னா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி வதக்கிப்போம். நான் அடுப்பை கொஞ்சம் சிம் பண்ணிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வதங்கிருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி புதினாவை ஆட் பண்ணிடலாம். போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் கலரி விட்டால் போதும். கொத்தமல்லி புதினா வதக்கியாச்சு. அடுப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் சிம்மில் தான் இருக்குது. இப்போ நம்ம காஷ்மீரி மிர்ச்சி தூளை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கலரி விட்டுப்போம். அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா மசாலா தீஞ்சிடும். இப்போ காஷ்மீரி மிர்ச்சி போட்டு நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளி, தயிர், பச்சை மிளகா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளி ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். தயிர் ஆட் பண்ணுறேன். இந்த மசாலாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணுறேன். நான் ஆட் பண்ணுறது கல்லுப்பு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லா மசாலாவையும் நல்லா கலரி விட்டுப்போம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ தக்காளி லைட்டாக மசிகிற அளவுக்கு நம்ம இதை குக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம தக்காளி மசாலாலாம் ஒரு 2-3 மினிட்ஸாக வெந்துட்டுருக்கு. இந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிடலாம். பன்னீரை பிரியாணி மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணுவோம். நம்ம நல்லா குக் பண்ணிட்டோம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் இந்த மசாலாவோட குக் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இதில் தண்ணி ஆட் பண்ணுவோம். இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அரிசியை தனியாக வெடித்து போட்டு பண்ண போகிறது இல்லை. இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி மசாலா கூடயே நம்ம ரைஸை குக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இந்த தண்ணி மெஷர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியம்.
இதை நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லணுன்னா எப்படின்னா, இப்போ நான் இந்த 1/2 கிலோ அரிசியை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 1/4 கிலோ டம்ளர் 2 டம்ளரில் மெஷர் பண்ணி போட்டேன். இப்போ இதில் 1/2 கிலோ 1 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா 1.5 டம்ளர் தண்ணின்றது அளவு. இப்போ இதில் நம்ம 2 டம்ளர் போட்டிருக்கோம். 2 டம்ளருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 3 டம்ளர் தண்ணி இதில் ஆட் பண்ண போகிறோம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி, இதுதான் வந்து கணக்கு. ஃபஸ்ட்டு 1 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம அடுத்த 2 டம்ளர் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். 3 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மசாலாவை கொதிக்க விடுவோம். அடுப்பை ஸ்பீட் பண்ணிடுறேன். இப்போ அடுப்பை ஸ்பீடில் வச்சு நம்ம மூடி போட்டு மூடிடலாம். மசாலா கொஞ்சம் சீக்கிரமாக கொதிச்சிரும். இப்போ மசாலா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம வந்து உப்பையும் புளிப்பையும் செக் பண்ணிடலாம். புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது, உப்பு வந்து கம்மியாக இருக்குது. இதில் உப்பு எப்படி இருக்கணும்னா கொஞ்சம் தொண்டைக்கு கரைக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் நம்ம சாதத்துக்கும் சேர்ந்து அது கரெக்ட் அளவில் வரும். இப்போ நான் இதை ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸ்லோ பண்ணிக்கிட்டு இதுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிக்கிறேன். நான் உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு போட்டு இப்போ மசாலா நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ தொண்டைக்கு நல்லா கரைக்கிற மாதிரி இருக்குது. இந்த டைமில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம். ரைஸை பார்த்தீங்கன்னா நான் தண்ணி இல்லாமல் ஒட்டை வடித்து வச்சுட்டேன். இதை நம்ம ஆட் பண்ணிடுவோம். அடுப்பை இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சிடுறேன். வச்சுட்டு அரிசியை உடைக்காமல் நல்லா மசாலாவில் பொறுமையாக கிளறி விடுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணலாம். எப்போ வரைக்கும் குக் பண்ணணும்னா இந்த மசாலா தண்ணியும் ரைஸும் ஒரே மட்டத்துக்கு வர வரைக்கும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணணும். இப்போ நீங்கள் ஸ்பீடில் குக் பண்ணிங்கன்னா தண்ணி சீக்கிரமாக வத்திரும். அதனால் நீங்கள் தம் போட்டு முடித்த பிறகு அரிசி வெறையாக இருக்கும். ஸ்லோவில் குக் பண்ணிங்கன்னா வந்து அரிசி ஒரு மாதிரி கஞ்சி மாதிரி ஆயிரும். அதனால் எப்போவுமே பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி அப்பப்போ லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க. அரிசியை குத்தி உடைக்கக்கூடாது. இப்போ நான் பண்ணுற மாதிரி சைடில் இருந்து பொறுமையாக கிளறி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸும் நம்ம மசாலா தண்ணியும் வந்து மட்டத்துக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம தம் போட்டுற வேண்டியது தான். இப்போ நல்லா மூடிட்டு அடுப்பை ஸ்பீடில் வைப்போம். சைடில் இருந்து புகை வந்தவொடனே சிம் பண்ணி ஜஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் வச்சோம்னா இது தம் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா சைடில் புகை வர்றது உங்களுக்கு தெரியும். நல்லா பார்க்கலாம் இந்த சைடில். இந்த கண்டிஷனில் நம்ம சிம் பண்ணிவிட்டு இதை 10 to 15 மினிட்ஸ் விட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு 10 மினிட்ஸ் விட்டு நம்ம பார்க்கலாம் தண்ணிலாம் நிற்குதான்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃபர்தராக வேணும்னா வச்சுக்கலாம். இப்போ நம்ம தம்மில் வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வாங்க எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணி இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். இப்படி சைடில் விட்டு பாருங்கள் தண்ணி இருக்கான்ட்டு. இப்போ இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் தண்ணி இல்லை. அதே நேரத்தில் அடியும் பிடிக்கலை. அவ்வளோதான் நம்மளது ரெடி. ஜஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் இதை ரெஸ்ட் விடணும். அதுக்கும் முன்னாடி இந்த மேலே உள்ள ரைஸை திருப்பி போட்டுக்கணும். அவ்வளோதாங்க. இதை ஒரு 15 மினிட்ஸ் நம்ம ரெஸ்ட் விட்டு நான் உங்களுக்கு பிளேட்டில் சர்வ் பண்ணி காட்டுறேன். மக்களே, பன்னீர் தம் பிரியாணி ரெடி. நல்லா உதிரியா வந்திருக்கு. நீங்களும் உங்க வீட்டுல நான் சொன்ன அளவுகளோட பன்னீர் பிரியாணியை செஞ்சு பாருங்க, நல்லா வரும். செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. இதே மாதிரி மற்றொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீதர். பாய்.